Hi everyone, welcome back to my channel SAJA'S. இந்த வீடியோவில் கிளாஸ் 6 கணித பிரகாஷ் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து புக் பேக் எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம். சாப்டர் 1 பேட்டர்ன்ஸ்னோட புக் பேக் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 1.4 இஸ் ரிலேஷன் அமாங் நம்பர் சீக்வன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ் அமாங் நம்பர் சீக்வன்ஸ்னோட பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உள்ள பேசிக்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது புரியாமல் டேரெக்டாக சம்மை வந்து அட்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி வந்து ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு பேசிக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு தென் கம் டு சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நவ் எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் கொஷின். கேன் யூ ஃபைண்ட் அ சிமிலர் பிக்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஒய் ஆடிங் கவுண்டிங் நம்பர்ஸ் அப் அண்ட் டவுன் gives a square number. ஸோ இவங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஆடிங் அப் அண்ட் டவுன். ஸோ ஒரு நம்பர் சீக்வென்ஸை வந்து அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கும். அதை வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் உங்களை காமிக்க சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸே ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 = 1. நெக்ஸ்ட்டு 1 + 2 + 1 is what? 4. 1 + 2 + 3 + 2 + 1 is what? 9. ஓகே, ஸோ இப்போது 1, 4, 9லாம் என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 1 + 2. ஸோ அடுத்து 3 போகாமல் அகெயின் நம்ம வந்து திருப்பி டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வி ஆர் ஆடிங் அப் அண்ட் டவுன். ஸோ ஆடிங் அப் அண்ட் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 1, 2, 3 அகெயின் வி ஆர் கோயிங் டவுன். பிஃபோர் 3 it's 2, அகெயின் 1. ஸோ அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு போகும்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது வில் கெட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, ஸோ இதை வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் காமிக்க சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 1க்கு 1 டாட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1, ஓகே, தென் வி ஆர் ஆடிங் 2. ஓகே, 2 டாட்ஸ். அகெயின் வி ஆர் கோயிங் டவுன். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1, 2, 3, 4. ஓகே, 4ங்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ 1, நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 3, அகெயின் 2 ட்ராப் ஆகுது, திருப்பி 1. ஓகே, ஸோ வி ஆர் கெட்டிங் 9 as the answer. ஸோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, 1, 4, 9. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆடிங் அப் அண்ட் டவுன் வாட் வி ஆர் கெட்டிங் ஸ்கொயர் நம்பர்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். பை இமேஜினிங் அ லார்ஜ் வெர்ஷன் ஆஃப் யுவர் பிக்சர் ஆர் drawing it partially as needed, can you see what will be the value of this? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஈஸியாக பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 1லேருந்து ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்க. அப்புறம் 100லேருந்து திருப்பி அகெயின் ரெடியூஸ் பண்ணிகிட்டே திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷன் 1K போயிருக்காங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1லேயே திருப்பி போய் முடிக்கிறாங்கனாவே ஆடிங் அப் அண்ட் டவுன் கான்செப்ட்னு அர்த்தம். என்னது? ஆடிங் அப் அண்ட் டவுன். ஸோ கொஷின் பார்த்த உடனே இப்படி தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். இது வந்து இந்த பேட்டர்னில் உள்ள ஒரு கொஷின் நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1லேருந்து 1 + 2 + 3 அப்படியே போயிட்டு 100, தென் 100லேருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க 99, தென் ரீச்சஸ் டு 1. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும் போதே ஆடிங் அப் அண்ட் ஆடிங் டவுன், ஆடிங் அப் அண்ட் டவுன். இப்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக 1 + 2 + 1 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது, 5 நம்பர்ஸ் இருக்குது, ஈஸியாக நம்மளால் வந்து ஆட் பண்ணிட முடியும். 100 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி திருப்பி 100 நம்பர்ஸை ரிவர்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணணும். இஸ் தட் ஈஸி டு டூ இட் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்? முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான சினாரியோவில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த ரிலேஷன்ஸ், இந்த ஆடிங் அப் அண்ட் டவுன் வந்து எது கூட ரிலேட் ஆகுது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ரிலேட் ஆகுது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, எது கூட ரிலேட் ஆகுது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ரிலேட் ஆகுது. 1 = 1. ஓகேவா? 1 + 2 + 1. ஓகேவா?
1 + 2 + 1 நம்ம 2 ரீச் ஆகிட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி we are going down. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 1 + 2 + 3 + 2 + 1 3 ரீச் ஆன உடனே நம்ம திருப்பி we are going down. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வந்து இந்த கைண்ட் ஆஃப் சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆடிங் அப் அண்ட் டவுன் we are getting square numbers. Okay, so 1 square is 1, 2 square is what, 4, 3 square is what, 9. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா 3 ஸ்கொயரை வந்து 3யை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 9 கிடைக்குது, 2வை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்குது. ஓகே, நவ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது we are getting 1. ஸோ இப்போது இந்த மாதிரி நிறைய நம்பர் சீக்வன்ஸ் வந்து அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாங்கன்னா, இப்படி பெருசாக நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஸோ ஆடிங் அப் டு 100 ஆர் ஆடிங் அப் டு 200 ப்ளஸ் கோயிங் டவுன் இந்த மாதிரியெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி பண்ணலான்னா, the formula is n square. ஓகே, ஸோ எங்கே ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 100 ரீச் ஆகிருக்கா, அதுலேருந்து they are going down, அதிலேருந்து நம்பர் வந்து it is dropping down. ஓகே, ஸோ 100 தான் வந்து நம்மளோட நம்பர். ஸோ 100ஐ வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 100ஐ ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 10,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இந்த மாதிரியான கொஷின் கேட்டாங்கன்னா ஓகேவா, ஸோ ஆடிங் அப் அண்ட் டவுனில் இவ்வளோ பெரிய நம்பர் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், n ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை எடுத்து நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ எங்கே ரீச் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும், எந்த நம்பர்லேருந்து ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எந்த நம்பர்லேருந்து ட்ராப் ஆகுது, 100லேருந்து ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது 100 தான் வந்து நம்மளோட n. ஓகே, n = 100. அப்போது ஃபார்முலா என்ன, இட்ஸ் n ஸ்கொயர். ஸோ என்னை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அப்புறம் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது வில் கெட் தி ஆன்சர். வில் மூவ் ஆன் டு தேர்ட் ப்ராப்ளம். விச் சீக்வன்ஸ் டு யூ கெட் when you start to add all A's sequence up? What sequence do you get when you add all one sequence up and down? Okay, see, கொஷினை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, தேர்ட் ஒனில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். வாட் யூ கெட் when you start to add all one sequence up? எல்லா 1 சீக்வன்ஸையும் நீங்கள் வந்து ட்ராப்பே ஆகாமல், 1 சீக்வன்ஸ் எல்லாமே என்னது 1 தான், ட்ராப்பே பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 சீக்வன்ஸ் எடுக்கிறேன். 1 + 1 + 1 + 1 is what, 4. ஓகேவா, நான் இதை ட்ராப்பே பண்ணல, அப்படியே எல்லா 1 சீக்வன்ஸையும் ஆட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது 1 சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், 1 சீக்வன்ஸ் 1 1 1 1 1 1 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். அப்போனா ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட், அப்படியே ஃபார்வர்ட்லேயே ஆட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்குது. 1 2 3 4 5. இது வந்து ஐ எம் ஆடிங் அப், ஐ எம் கோயிங் டு ஆட் அப் அண்ட் டவுன் நவ். ஓகேவா, அப் அண்ட் டவுன் இதை எப்படி எடுக்கிறது, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 நம்பர் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் சீக்வன்ஸ் டு யூ கெட் வென் யூ ஸ்டார்ட் டு ஆட் ஆல் ஒன்ஸ் சீக்வன்ஸ் அப்? வாட் சீக்வன்ஸ் டு யூ கெட் வென் யூ ஆட் ஆல் ஒன் சீக்வன்ஸ் அப் அண்ட் டவுன்? ஓகேவா, ஸோ எல்லாமே 1 சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், 1 1 1 1 1 1 1 1 அப்படியே சொல்லிவிட்டு 1 1 1 1 சொல்லிட்டு எழுதுறது தான் ஆல் 1 சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இந்த தேர்ட் கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 1 சீக்வன்ஸை அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு அப் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், அப்புறம் டவுன் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஆடிங் அப், ஒரு 4 சீக்வன்ஸை மட்டும் எடுக்கிறேன். ஓகே, 4 நம்பர்ஸை மட்டும் அந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஐம் ஆடிங் அப், I'm adding forward. Okay, so எனக்கு 4ன்னு கிடைக்குது. இதே down, so இப்போ நான் வந்து downward I'm adding, so அதே 4 numbers I'm adding downward, so I'm getting the same value. Adding up and down all 1 sequences, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, same value. Now we'll move on to the fourth question. Which sequence do you get
when you start to add counting numbers up. So counting numbers up. Can you give a small pictorial explanation also? So என்ன கேட்குறாங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸை நீங்கள் வந்து சீக்வன்ஸாக ஆட் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ்? கவுண்டிங் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து அப்படியே 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே போகும்ல. ஸோ தட் இஸ் கால் கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ இந்த கவுண்டிங் நம்பர்ஸை அப்வர்டாக வந்து ஆட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்வர்டாக, ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 ஈக்குவல் டு 1, தென் 1 + 2 இஸ் ஈக்குவல் டு 3, 1 + 2 + 3, what is the answer? 6, 1 + 2 + 3 + 4. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? கன்சிக்யூட்டிவாக 1லேருந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா? ஸோ 10. நெக்ஸ்ட்டு 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ ஆன்சர் இஸ் 15. ஸோ இந்த மாதிரி வந்து இட் கீப்ஸ் கோயிங் ஆன். கவுண்டிங் நம்பர்ஸை நம்ம வந்து வி ஆர் ஆடிங் அப். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1 3 6 15. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? இட் இஸ் ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நம்ம கவுண்டிங் நம்பர்ஸை நம்ம 1லேருந்து இஃப் யூ ஆர் ஆடிங் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வாட் வி கெட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸோ 1 3 6 10 15ன்றது வந்து இட்ஸ் அ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸோ ரிமெம்பர், when you add counting numbers upwards you will get what? Triangular number sequence. ஓகே, ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் காமி அப்படின்னு சொல்கிறாங்க. 1க்கு 1 டாட், ஓகே, 3க்கு will have 3 dots. ஓகே, 1 3 6 10 and 15. Okay, so this is how you have to draw a pictorial representation. Next, fifth sum polam. What happens when you add up pairs of consecutive triangular numbers? So pairs of consecutive triangular numbers. So first pairs of consecutive triangular numbers, அதாவது consecutive-ன்றது next number. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து triangular நம்பர்ஸில் பேராக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு triangular நம்பர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து triangular numbers. இப்போது triangular நம்பர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 1 + 3 is what? 4. 3 + 6 is what? 9. இப்போது 6 + 10 is what? 16. 10 + 15 is what? 25. 15 + 21 is what? 36. 21 + 28 is what? 49. So pairs of consecutive triangular numbers ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. Okay, 2 square is 4, 3 square is 9, 4 square is 16, 5 square is 25, 6 square is 36, 7 square is 49. So consecutive number, consecutive-னா இந்த வேர்டு புரியாமல் இருக்க போகிறீங்க. consecutive-ன்றது அடுத்தடுத்த next numbers. ஓகே, ஸோ கன்சிக்யூட்டிவான நம்பர்ஸை அடுத்தடுத்த நம்பர், இப்போ 1 எடுத்திங்கன்னா 1க்கு அடுத்த ட்ரையாங்குலர் நம்பர் என்னது? 3. 3 எடுத்திங்கன்னா 3நோட அடுத்த ட்ரையாங்குலர் நம்பர் என்னது? 6. 6 எடுத்திங்கன்னா 6க்கு அடுத்த ட்ரையாங்குலர் நம்பர் இஸ் 10. ஸோ 10க்கு அடுத்து 15, 15க்கு அடுத்து 21, 21க்கு அடுத்து 25. ஸோ இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவான triangular numbers. Okay, so 1 3 6 10 15 21 28 it keeps going on. So இந்த கன்சிக்யூட்டிவ் ஒவ்வொரு பேருன்றது 2. ஓகேவா? ஸோ ரெண்டு நம்பரை இப்படி கன்சிக்யூட்டிவாக இருக்க ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்னுடைய நம்பர் சீக்வன்ஸ்லேருந்து ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கும். Understood? Can you explain it with a picture? பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 1 2 3 4. ஓகே, 9க்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ 4 9 16. Then for 25 you have to keep 5 5 5. 5 rows and 5 columns. Okay, you will get 25. ஸோ இப்படி தான் ஃபிஃப்த்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். Okay, sixth one. What happens when you start to add up powers of 2 starting with 1? So இங்கே வந்து few sequence கொடுத்துருக்காங்க. 1 1 + 2 1 + 2 + 4 1 + 2 + 4 + 8. Now add 1 to each of these numbers
What numbers do you get? Why does this happen? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷினில் பவர்ஸ் ஆஃப் 2-ஐ வந்து 1லேருந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ஆட் பண்ணிகிட்டே போகும்போது உனக்கு என்ன நம்பர் கிடைக்கும், அப்புறம் கிடைச்ச நம்பரில் 1ஐயும் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு நம்பருக்கும் கிடைச்ச ஆன்சருக்கு. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் உனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் 2-ஐ நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ 6th ஒன் பவர்ஸ் ஆஃப் 2. பவர்ஸ் ஆஃப் 2 வந்து 2 power 0 is what? 1. Okay. Next. 2 power 1 is what? It's 2. 2 power 2 is what? 4. 2 power cube is what? 8. 2 power 4 is what? 16. 2 power 5 is what? 32. 2 power 6 is what? 64. 2 power 7 is what? 128. 2 power 8 is what? 256. 2 power 9 is what? 512. Okay. ஸோ இதுதான் வந்து பவர்ஸ் ஆஃப் 2னுடைய வேல்யூஸு. இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, ஸோ 1 ஈக்குவல் டு 1. ஓகே. நெக்ஸ்ட்டு 1 + 2 கன்சிக்யூட்டிவாக இது ஆட் பண்ணிகிட்டே போகணும்னு சொல்கிறாங்க. 1 + 2 இஸ் வாட்? 3. 1 + 2 + 4. நெக்ஸ்ட்டு இது மூணுத்தையுமே 1 + 2 + 4. 1 + 2 + 4 இஸ் வாட்? It's 7. Okay. Next 1 + 2 + 4 + 8, 15. Then 1 + 2 + 4 + 8 + 16 is what? 31. See, powers of 2னுடைய வேல்யூவை இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதா? இது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, add 1 to each of these numbers. இந்த நம்பர்ஸ் கூட 1 ஆட் பண்ண சொல்கிறாங்க. 1 + 1 is 2. ஓகே. 3 + 1 is 4. 7 + 1 is 8. 15 + 1 is 16. ஓகே. 31 + 1 is 32. இந்த பவர்ஸ் ஆஃப் 2-ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து நம்ம கீப் ஆன் நம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த கிடைச்ச நம்பரில் எல்லாத்துலேயுமே 1 ஆட் பண்ணும்போது அகெயின் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பவர்ஸ் ஆஃப் 2னோட வேல்யூ கிடைக்குது. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கில். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ மல்டிப்ளை த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பை 6 அண்ட் ஆட் 1 to it? ஸோ இது நான் பேசிக் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த ஒவ்வொரு நம்பரையுமே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 1 ஆட் பண்ணும்போது you will get a hexagonal numbers. So multiply the triangular number by 6 and add 1 to it. What we get? We get hexagonal numbers. So which sequence do you get? We get hexagonal numbers. Can you explain it with the picture? So pictureum கேட்டிருக்காங்க. So we'll draw it now. So first triangular number sequence first நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? Triangular sequence 1 3 6 10 15 21 28 keeps going on. இந்த ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸை எப்படி எழுதணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பேசிக் வீடியோலேயே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்லேருந்து எப்படி ஹெக்ஸகனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர் கூட 6ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 × 6 is what? 6. 6 + 1 is 7. Okay. Then 3 × 6 is what? 18. 18 + 1 19. Okay. Next 6 × 6 is 36. 36 + 1 is 37. Next 10 × 6 is 60. 60 + 1 is 61. ட்ரையாங்குலர் நம்பர்ஸை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் சீக்வன்ஸ் கிடைக்குது? we get a hexagonal number sequence. ஓகே. hexagonal நம்பர் சீக்வன்ஸை எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து it starts with 1. ஓகே. ஸோ இந்த 1 கூட நம்ம என்ன பண்ணுறோம்? 6 வந்து டாட்ஸ் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? 1 கூட 6 டாட்ஸை சுற்றி வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போது 1 2 3 4 5 6 7. ஸோ we get the second number 7. hexagonal second number is 7. நெக்ஸ்ட். ஸோ இப்படி தான் வந்து ஹெக்ஸகனல் பிக்சர்ஸை வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக 19 37கெல்லாம்
you draw it in your notebook. Okay, next 8th problem solve பண்ணலாம். What happens when you start to add up hexagonal numbers? hexagonal numbers add பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன சீக்வன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. So we'll start 1 equal to 1. ஓகேவா, 1 plus 7 is what? 8. Next 1 plus 7 plus 19. 1 plus 7 plus 19 is what? 27. Next 1 plus 7 plus 19 plus 37 is what? 64. 1 plus 7 plus 19 plus 37 plus 61 will get answer 125. Okay, so இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன். So 1, okay, 1 cube is 1, 2 cube is 2 into 2 into 2 is what? 8. Next 3 cube, 3 into 3 into 3, it's 27. Next is 4 cube, 4 into 4 into 4 is what? 64. Next is 5 cube, 5 cube is 125. Understood? ஸோ நம்ம ஹெக்ஸகனல் நம்பர்ஸை கன்சிக்யூட்டிவாக ஆட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன சீக்வன்ஸ் கிடைக்குது? க்யூப் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அண்டர்ஸ்டுட்? ஸோ க்யூப் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிப்போம்? n க்யூப். ஓகே, ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படி கேட்குறாங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் n ஹெக்ஸகனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 4 ஹெக்ஸகனல் நம்பர்ஸ்னுடைய சம் ஆட் பண்ணி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு 100 ஹெக்ஸகனல் நம்பர்ஸ்னுடைய சம் ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கொஷின் கேட்கும் போது ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n க்யூப் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஹெக்ஸகனல் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹெக்ஸகனல் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து க்யூப் நம்பர்ஸ் கிடைக்குது. க்யூப் நம்பர்ஸை வச்சு நம்மளால் ஹெக்ஸகனல் நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஸ் அமாங் ஹெக்ஸகனல் நம்பர்ஸ் அண்ட் க்யூப் நம்பர்ஸ். புரிஞ்சிச்சா? ஸோ 8th one, this is the answer. Next 9th one, find your own patterns or relations in and among the sequences in table 1. ஸோ டேபிள் 1 ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதில் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஸை எப்படி நீங்களே வந்து உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் க்ரியேட் பேட்டர்ன் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸகனல் நம்பர்ஸ்லேருந்து யூ ஃபவுண்ட் அவுட் வாட் க்யூப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி வேல்யூஸை அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஸை நீங்களே உங்களோட ஓன் பேட்டர்னில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸை ஒரு நம்பர் சீக்வன்ஸ்க்கும் இன்னொரு நம்பர் சீக்வன்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணி அதை ஒரு பேட்டர்னாக வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் அட்ரஸ் யுவர் குவரிஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமிலாஃபாத்திமா. டேக் கேர். பாய்.